ஒருத்தரையும் வந்து நாங்கள் ரொம்ப சிஸ்டமைஸ்டாக நாங்கள் வந்து ஒர்க் அப் பண்ணி கொண்டு போகிறோம். ஒரு ஸ்டெப்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு இந்த பேஷண்ட் எங்கே நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் வர்றதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து இவங்களோட சக்ஸஸ் அதிகரிக்க போகிறோன்னு. அதாவது என்னென்னா, நாங்கள் வந்து யூஸ்வலாகவே இந்த சோதனை குழாய் சிகிச்சையை 2 செட்டில் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு பேபியை க்ரியேட் பண்ணுறது. பேபியை க்ரியேட் பண்ணி ஃப்ரீசிங்கில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் அவங்களோட கர்ப்பப்பையை ரெடி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேபியை க்ரியேட் பண்ணும்போது பேபியில் மட்டும்தான் எங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதை க்ரியேட் பண்ணி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண பிறகு எங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அவங்களுடைய யூட்ரைன் ப்ரிப்ரேஷனில் இருக்கும். ஸோ நடுத்தரப்பட்ட இந்த 2 மாத காலகட்டத்தில் அவங்களுடைய கரு எப்படி இருக்குது, கருவுடைய குவாலிட்டி என்ன, கிரேட் என்ன, செல் ஸ்டேஜ் என்ன, இது வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு போனால் சாத்தியமாக வரும், இது எல்லாமே அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கர்ப்பப்பையை ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஒன்லி திங் நம்ம பேஷண்ட் ப்ரோக்ராம் பண்ணுற விதம், நம்மளோட ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்லேயும் அவங்கள கவனமாக வாட்ச் பண்ணோம்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் ஃபெயில் ஆகாமல் நம்ம கொண்டு போக முடியும். ஓகே.